ஓம் சாந்தி. கே சூரஜ்பாய் அவர்களின் தாரணை வகுப்பு அக்டோபர் 30, 2025. பாபா நம் அனைவருக்கும் உலக நன்மையின் மிக உயர்ந்த காரியத்தை ஒப்படைத்திருக்கின்றார். உங்களுடைய ஒவ்வொரு காரியமும் உலக நன்மை செய்ய வேண்டும் என்ற உயர்ந்த தூண்டுதலை கொடுத்திருக்கின்றார். அதாவது நாம் செய்யும் நல்ல காரியங்கள் பிறரையும் அப்படிப்பட்ட நல்ல காரியங்களை செய்வதற்கான தூண்டுதல் கொடுக்க வேண்டும். மேலும் நீங்கள் பேசும் வார்த்தைகள் உலக நன்மை செய்ய வேண்டும் என்கிறார். அதாவது நமது வார்த்தைகளால் பிற ஆத்மாக்கள் பகவானோடு இணைக்கப்பட வேண்டும். நமது வார்த்தைகள் பிறரது மனதிற்கு இதமளிக்க வேண்டும். அனைவருக்கும் நல்ல பாதையை காட்ட வேண்டும். உங்களது ஒவ்வொரு எண்ணத்தின் அதிர்வலைகள் நாலாபுறங்களிலும் சுகம் மற்றும் அமைதியின் அதிர்வலைகளை உருவாக்க வேண்டும். உங்களது தூய்மைத்தன்மை, உங்களது உயர்ந்த மனநிலை இந்த உலகை உயர்ந்த நிலைக்கு அழைத்து செல்ல வேண்டும். பாபா இத்தனை உயர்ந்த காரியத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். நமக்கு இந்த விழிப்புணர்வு இருக்கிறது. இந்த காரியத்தை யாரால் செய்ய முடியும் என்றால், யாரிடம் பணிவு இருக்குமோ, அகங்காரமற்ற தன்மை இருக்குமோ, மேலும் உயர்ந்த தன்மை இருக்குமோ அவர்களால் தான் செய்ய முடியும். அவர்களது சிந்தனைகள் தான் மிக உயர்ந்தவையாக இருக்கும். நாம் சதா நினைவில் வைப்போம், நான் உலக நன்மையாளராவேன், நான் ஒரு உயர்ந்த ஆத்மா ஆவேன். எனது பிறவியே மிக உயர்ந்த காரியங்களை செய்வதற்காகவே ஏற்பட்டிருக்கிறது. அனுதினமும் ஒரு முறையாவது தனக்குத்தான் ஆழமாக நினைவுபடுத்திக் கொள்வோம், எனது இந்த பிறவி சாதாரண காரியங்கள் செய்வதற்காக அல்ல. இந்த பிறவியானது சாதாரண மனிதர்களைப் போன்று கழிப்பதற்காக அல்ல. எனது ஜென்மமே பிறருக்கு சுகம் வழங்குவதற்காக ஏற்பட்டிருக்கிறது. பிறருடைய கஷ்டங்களை போக்குவதற்காக ஏற்பட்டிருக்கிறது. பிறருடைய பிரச்சனைகளின் தீர்வு காண்பதற்காக ஏற்பட்டிருக்கிறது. இந்த எண்ணம் நமக்கு இருக்க வேண்டும். எனவே நமக்குள் பணிவுத்தன்மை இருக்க வேண்டும். அப்போதுதான் நமது தாக்கம் பிறர் மீது ஆழமாக ஏற்படும். நாம் முற்றிலும் பணிவானவராக, அகங்காரமற்றவராக ஆகிக்கொண்டே செல்வோம். இந்த அகங்காரமற்ற தன்மை நம்மை தெய்வீகமானவராக ஆக்குகிறது. அகங்காரமற்ற தன்மையோடு கூடவே நாம் சுயமரியாதை நிறைந்தவராக ஆவோம். இதன் மூலம் நமது அகங்காரமற்ற தன்மை பிறருக்கு இவர் ஒன்றுமறியாதவர் என்ற தோற்றத்தை ஏற்படுத்தாது. நமது அகங்காரமற்ற தன்மை ஒரு அத்தாரிட்டி, ஒரு உயர்ந்த தன்மையை வெளிப்படுத்தும். நாம் ஈஸ்வரிய பெருமிதத்தில் நிலைத்திருப்போம். ஆனால் பிறரை நாம் தாழ்வாக நினைக்கக்கூடாது. நாமும் உயர்ந்தவர்கள், மேலும் பிறரும் கூட ஈஸ்வரனின் குழந்தைகள், உயர்ந்தவர்களாவார்கள். அப்படிப்பட்ட பார்வை மற்றும் உணர்வை பிறருக்காக ஏற்படுத்தி கொண்டால் இயல்பாகவே அனைவர் மீதும் சுப பாவனைகள் ஏற்படும். எனவே பிறருக்கு மரியாதை கொடுத்து கொண்டே செல்வோம். இந்த முழு இயற்கைக்காகவும் நம் மனதில் மரியாதை இருக்க வேண்டும். நமது ஈஸ்வரிய பரிவாரத்திற்காகவும் நம் மனதில் மரியாதை இருக்க வேண்டும். பிற ஆத்மாக்களுக்காகவும் நம் மனதில் மரியாதை இருக்க வேண்டும். ஏனென்றால் அனைவருக்கும் நாம் தான் நன்மை செய்ய வேண்டும். எனவே நமது பார்வையை உயர்ந்ததாக ஆக்குவோம். நமது சிந்தனைகளை உயர்த்துவோம். இவையெல்லாம் நான் பூர்வீகமான ஆத்மா, நான் உலக நன்மையாளர் என்ற சுயமரியாதை பயிற்சியின் மூலம்தான் ஏற்படும். சுயமரியாதை பயிற்சி நமது சிந்தனைகளை உயர்த்துகின்றன. நமது வார்த்தைகளையும் நமது உயர்ந்த தன்மைக்கு ஏற்றாற் போல மாற்றுவோம். மற்றபடி நான் உலக நன்மை செய்ய வேண்டும், ஆனால் என்னையே என்னால் மாற்றிக்கொள்ள முடியவில்லை என்ற நிலை இருக்கக்கூடாது. யாரிடம் ஞானத்தின் பலம், யோகத்தின் பலம் இருக்குமோ அவர்கள்தான் உலக நன்மையின் காரியம் செய்ய முடியும். யாரிடம் தூய்மையின் பலம் இருக்குமோ, யார் சாட்சி பார்வையாளராக இருப்பாரோ, யார் தன்னைத்தான் மிகுந்த சக்தி வாய்ந்தவராக ஆக்கி கொண்டு விட்டாரோ, யார் பிறர் மீது மாசற்ற பாவனை, எந்த எதிர்பார்ப்புகளும் இல்லாத பாவனை வைத்திருக்கிறாரோ, யார் சுப பாவனைகளால் நிறைந்து விட்டாரோ, அப்படிப்பட்ட உயர்ந்த வாழ்க்கையை உருவாக்கி கொண்டவர்தான் உலக நன்மையின் காரியம் செய்வதில் வெற்றியாளராக ஆக முடியும். வரக்கூடிய காலம் அப்படிப்பட்ட உயர்ந்த ஆத்மாக்களின் மூலமாக உலக நன்மையின் காரியத்தை செய்விக்கும். இன்று முழு நாளும் பயிற்சி செய்வோம். பாபா எனக்கு மேலே இருந்து திருஷ்டி கொடுத்து கொண்டிருக்கின்றார். பகவானுடைய பார்வை என் மீது இருக்கிறது. பின்னர் சூக்ஷ்ம உலகிற்கு செல்வோம். அங்கே பிரம்மா பாபாவின் நெற்றியில் சிவபாபா ஜொலித்து கொண்டிருப்பதை பார்ப்போம்.
பாபா தனது 1000 கரங்களின் குடைநிழலை என் தலைமீது விரித்து விட்டார் என்று அனுபவம் செய்வோம். ஓம் சாந்தி.